எல்லாருக்கும் வணக்கங்க. போன வாட்டி சிறிய முதலீட்டில, குறைந்த முதலீட்டில செக் எண்ணெய் தொழில் எப்படி பண்ணலான்னு பார்த்தோங்க. இந்த வாட்டி ஒரு மீடியம் ஸ்கேல்ல, ஒரு நடுத்தரமா செக் எண்ணெய் தொழில் பண்ணா, ஒரு 5000 லிட்டர் பண்றதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் ஆகும்? அப்படிங்கிறத இன்னைக்கு பதிவுல பார்க்கலாங்க. இப்ப நடுத்தரமா செக் எண்ணெய் தொழில் பண்றதுக்கு எங்க நிறுவனமே போதுங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இதில எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கோம்? இதில எவ்வளோ எண்ணெய் உற்பத்தி பண்ணலாம்? எவ்வளோ லாபம் வரும்னு பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம். இப்ப நீங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க உற்பத்தி பண்ற பொருள்லாம் விற்பனை பண்றதுக்காக முன்னாடி ஒரு சின்னதா கடை மாரி வச்சிருக்கோங்க. அடுத்ததா எண்ணெய் உற்பத்தி பண்ணுறது, எண்ணெயை தெளிய வைக்கிறதுக்கு புண்ணாக்கு போடுறதுங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30க்கு 30. இந்த இடம் வந்து ஒரு 30க்கு 30ங்க. அதுக்கு அடுத்தது மசாலா பொடி உற்பத்தி பண்ணுறதுக்கு, எண்ணெய் ஸ்டாக் வைக்கிறதுக்கு, கடலை வைக்கிறதுக்கு, கடலக்காய் உடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி இருக்கிறதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30க்கு 60ங்க. இதோட முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் பில்டிங் இதோட முடிஞ்சிருச்சு. மெயின் பில்டிங் இதோட முடிஞ்சிருச்சுங்க. இது வந்து வெளியே சும்மா தகர செட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, கடலக்காய் பொட்டு ரூம்பு. இப்போ நீங்கள் பார்க்குறது கடலை உடைச்சா டஸ்ட் வருது. கடலை உடைச்சா பொட்டுக்குன்னு ஒரு ரூமுங்க. ஏன்னா, இந்த பொட்டுக்குன்னு இந்த மாதிரி ரூம் இருந்தால் தான் நம்ம உடைக்கிற கடலையெல்லாம் சேர்ந்துச்சுன்னா, நம்ம வந்து வியாபாரி கூப்பிட்டு விற்பனை பண்ண முடியுங்க. இந்த பொட்டுக்குன்னு பாருங்க தனியா தகர ஷெட்ல அடிச்சிருக்கோம். அந்த அந்த அங்க தான் ஓப்பனுங்க. அந்த வழியா தான் பொட்டு வரும். இதுவும் தகர ஷெட்ல ஏதோ ஒண்ணு ஆளுங்கலாம் இருக்கறக்கு, சாப்பிடறக்கு, புடிக்கிறதுக்குலாம் ஒரு சின்ன ரூமுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் ட்ரையருங்க. இதெல்லாம் வெளிய குடுத்து போட்டோம்னா, ஒரு 7, 8 லட்ச ரூவா சொல்லுவாங்க. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 1000 சதுர அடி. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குறைந்த செலவுல நாமளே ஒரு 1,50,000 ரூவால நாங்களே பண்ணிக்கிட்டோங்க ஓனா. ஸோ இதுதான் நாங்க பில்டிங்க்கான சிவில் ஒர்க்லாம் பண்ணதுங்க. இப்ப நம்ம நிக்கிற இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குழியா இருந்துச்சு. பின்னாடி வரப்புகள்லேருந்து மண்ணு கொண்டு வந்து கொட்டி தான் இந்த மாரி மேடு பண்ணியிருக்குங்க. பில்டிங் ஒட்டி மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 நாள் டிராக்டர், ஜேசிபி இதெல்லாம் செலவு பண்ணி தான் இந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மேலே பார்த்தா தெரியும் மேடா இருக்கும். இங்க வந்து குழியா இருக்கும். இது வந்து கொஞ்சம் வாட்டமா இருந்துச்சு. வாட்டமா இருந்தா என்னன்னா, பூமியோட முன்பகுதியில வந்து மண் அடிச்சிட்டு போகும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, உங்களுக்கு பார்த்தா தெரியும். சுத்தி வர கல்லு கட்டி போட்டிருக்கோம். சுத்தி வர கல்லு கட்டி போட்டு, அது ஈபி ரூமுங்க. கேட்டுங்க. ஸோ இது எல்லாம் செலவு பண்ணிக்கங்க. சும்மா பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்குங்க. இதுக்கே ஒரு 5, 6 லட்ச ரூவா செலவாச்சுங்க. சுத்தி வர நம்ம ஏன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் மானு, பன்னி, யானை எல்லாம் வர்ற இடங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி வர ஃபென்சிங் போட்டிருக்குங்க. ஸோ இந்த இந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பில்டிங்கு, சிவில் ஒர்க்கு அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 30 லட்ச ரூவா செலவு பண்ணிக்கோங்க. எதுக்காகன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, உணவு தொழில் பண்ணும்போது ஒரு ரூ. 10, ரூ. 20, ரூ. 30 எண்ணெய் கூடுச்சுன்னா, வாடிக்கையாளர் வந்து பார்த்தீங்கன்னா, யோசிக்கிறாங்க பொருள வாங்குறதுக்கு. அதனால நாம என்ன முடிவு பண்ணோம்னா, நம்ம சொந் நம்ம சொந்த கட்டடத்துக்கு போயிட்டோம்னா, வாடிக்கையாளர் வாங்குறாங்க, வாங்கல. நாம வந்து ஒரிஜினலான, சுத்தமான, கலப்படம் இல்லாம இயற்கையான எண்ணெயை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு குடுக்கணும். வாங்குறவங்க வாங்கட்டும். ஏன்னா, எங்களுக்கு வந்து 1% இருந்தாலும் கெடுதல் தாங்க. ஸோ இந்த மாரி பில்டிங், சிவில் ஒர்க் இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூவா ஆச்சுங்க. இன்னும் கூட எச்சும் கூட ஒரு 2, 3 லட்சம், 4 லட்சம் ஆயிருக்கலாங்க. இதுக்கப்புறம் மெஷினரில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மெஷின் வந்து 2,30,000 ஒரு மெஷின் ஜிஎஸ்டியோட வாங்கினதுங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி மெஷினரிங்க. ஸோ இந்த ட்ரம்மெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, இது வந்து ஒரு 1000லேருந்து 1500 லிட்டர் ஸ்டோரேஜுக்கு இருக்கும். 1 லிட்டருக்கு வந்து ரூ. 25 ஆகுதுங்க ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு. அப்புறம் 1500 லிட்டர் இருந்துச்சுன்னா கணக்கு போட்டுக்கோங்க. பேக்கிங் மிஷினு, பெஞ்சஸ்ஸு, ஆயில் பிடிக்கிறது, இண்டஸ்ட்ரியல் ஃபேனு, ஸ்கேலுங்க, வெயிட் ஸ்கேலு, மிக்சர் மிஷினு, பல்வரைசரு, ரோஸ்டருங்க. ஈவன் இந்த மாதிரி ட்ரம்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி டின்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 500 டின்னு வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த 500 டின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கே ரூ. 100. எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. கடலக்காய் உடைக்கிற மிஷினுங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1,15 லட்ச ரூபா ஆச்சுங்க. எல்லாம் செட் பண்ணுறதுக்கு. இது ஒரு 1,15 லட்ச ரூபா ஆச்சுங்க. இங்கே மாட்டு தீவன மிஷின் ஒரு 1,50 லட்ச ரூபாய்க்கு வச்சுருந்தாங்க 2 மிஷினு. அதை விற்றுட்டோம். மோட்ரு மட்டும்தான் இருக்குங்க. அது இப்போதைக்கு தேவையில்லைன்ட்டு விற்றுட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது மோட்ருங்க. இது மட்டும்தான் இருக்குது. அந்த ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங்கும் மிஷினரியுமே கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 7, 8 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணோம்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 25 லட்ச ரூபா இருக்கணுங்க. பாருங்கள், கடலைக்காய், எள்ளு, கடலப்பருப்பு,
இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும், எண்ணெயாவோ ரா மெட்டீரியலாவோ. ஸோ என்னென்னா எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 லேக்ஸுங்க. இந்த 75 லேக்ஸுக்கு நாங்கள் வீட்டில் ஒரு 3 பேர் வேலை செய்கிறோம், ஒரு 6 வருஷமாக சேலரி இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குங்க. இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஸ்கேல் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம அனுபவப்பட்டு தொழிலில் தெரிஞ்சு நம்ம கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரைஸ் பண்ணி நாங்கள் ஏன் ஸ்லோவாக இருக்கோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னும் மேலே மேலே போட வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி வருமானம் குறைவாக இருக்குது. வருமானம் குறைவாக இருக்கனால என்ன ஆகுதுன்னா, நம்மளால் வந்து செலவுகள் வந்து நம்ம கையிலேருந்து போட வேண்டியதாக இருக்கும். அப்போ கையிருப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம மறுபடியும் போட முடியுது. அதே மாதிரி பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம். எந்த அளவுக்கு நிறைய பணம் இருக்கோ அந்தளவுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஒரு 6 மாதம் 1 வருஷம் நமக்கு இன்கம் இல்லை, நம்ம இருந்தாலும் ஒரு 5 லட்சம் போனாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு இடத்துல கடை போடலாம். கோயம்புத்தூர் மெயின் சிட்டியில் கடை போடலாம், திருச்சியில் போடலாம், சேலத்தில் போடலாம், பக்கத்தில் இருக்கிற ஊரில் ஏதோ டவுனில் போடலாம். அந்த மாதிரி நினச்சி பிளான் பண்ணோம்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுங்க. அந்தளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் வந்து நம்மளால் பண்ண முடியாது. அப்போ என்னென்னா வருமானமும் வராது, நம்ம ஃபேமிலி ரன் பண்ணணும். இந்த மாதிரி மிடில் கிளாஸ் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் இப்போ எங்கள் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 லிட்டர் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா பில்டிங் மிஷினரி வேணுங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் கேபிட்டல் ஒரு 5000 லிட்டர் பண்ணணும்னா இன்றைக்கி ஆவரேஜாக ஒரு எண்ணெய் 250 ரூபாய்க்கு வச்சுக்கலாங்க. தேங்காய் எண்ணெய், கல்லெண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாமே ஆவரேஜாக ஒரு 250 ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம்னா ஒரு 5000 லிட்டர் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட 250 ரூபா போட்டிங்கன்னா ஒரு 12 லட்ச ரூபா வச்சுங்க. அந்த 12 லட்ச ரூபாய்க்கு இப்போ எண்ணெயெல்லாம் நம்ம நேச்சுரல் ஃபில்டரிங் பண்ணுறோம். இந்த நேச்சுரல் ஃபில்டரிங் வரும்போது நம்ம எள்ளு, கடலை, தேங்காய் வாங்கினதுலேருந்து இது உற்பத்தியாகி முடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஆயிருங்க. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 3 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எப்படின்னா ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு நம்ம மாதம் பிஸ்னஸ் பண்ணோம்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37 லட்சம் போடணுங்க. ஸோ இதுதான் இந்த தொழிலோட முதலீடு தேவைப்படுங்க. அப்போ அந்த 12 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10% ப்ராஃபிட்னா 1.25 லட்ச ரூபாய்ங்க. அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 90 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, நான் சொல்கிறது பில்டிங் மிஷினரி ரா மெட்டீரியலுங்க, இதுக்கு மட்டும் ஒரு 90 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நமக்கு மாதம் ஒரு 1.25 லட்சத்துலேருந்து 1.5 லட்ச ரூபா வருங்க. இதுதான் இந்த தொழிலோட மீடியம் ஸ்கேலுங்க. இதுவே வந்து இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்களோட தாத்தா கொடுத்தனால ஃப்ரீங்க. இல்லைனா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இடமோட வேல்யூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கோடி ரூபாய்க்கு போகுதுங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு இடத்த வாங்கி பண்ணுறோம்னா அதோட செலவு என்ன ஆகுங்க? அதாவது இப்போ இந்த பில்டிங் வந்து இந்த பில்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிட்டிஸில் இருந்தால் எவ்வளோ செலவாகுங்க, எவ்வளோ வாடகை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வாடகை வந்து நம்ம பெருசாக கணக்கு போடுறதில்ல. வாடகை பெருசாக கணக்கு போடாமல் நல்ல பொருள் மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ தொழிலில் இப்போ நான் என்னென்னா, நீங்கள் தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ஒரு மீடியம் ஸ்கேலுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது, எப்படி லாபம் வருது, என்ன ஏது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்கிறக்காக இந்த பதிவுங்க முக்கியமாக. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது தெரியாமல் தான் உள்ளே வந்தக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். அப்போ ஒரு 10 வருஷம் தேவைப்படுமா? அந்த 10 வருஷம் தேவைப்பட்டாலுமே நம்ம வந்து நல்ல தரமான பொருளை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக பிஸ்னஸ் ஆகுங்க. ஒரு பொருள் நம்ம நல்லாவே பண்ணாலும், ஒரு தொழில் ரீதியாக பண்ணாலும், இங்கே வந்து நிறைய ஆன்லைன்லேயே பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும்னு வந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ரஃபாக ஒரு வீட்டு கணக்கை போட்டுட்டு பேசுகிறவங்க சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதை பற்றி ஒரீஸ் இல்லை. அதெல்லாம் அந்த வீட்டு கணக்கு போகிறவங்களும் அவங்கவுங்களாம் பண்ணிட்டாங்க கூட பண்ணாதான் தெரியுங்க ஒரு முதலீடு போட்டு அந்த முதலீடுக்கு என்ன வரும். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, வேலையாட்கள் 2 பேர் வச்சுருக்கோம். அந்த 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வேலைக்கு வரலைன்னா நமக்கு ஸ்டாக் இருக்காதுங்க. ஸ்டாக் இல்லைன்னா என்ன தெரியாது, என்ன தெரியலன்னா கொடுக்க முடியாது, ஆர்டரே வந்தாலும் கொடுக்க முடியாது. அப்போ என்னென்னா ஒவ்வொன்று செட் பண்ணி ஓட்டுற கஷ்டம் நிறைய இருக்குங்க. திடீர்னு கரண்ட் போயிடும். கரண்ட் போனால் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீ டைமாக இருக்கும். அந்த 2 மணி நேரம் ஃப்ரீ டைமுக்கு நம்ம சம்பளம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி லாஸ் ஆகுங்க. இபி ஏறுது, எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ஏறிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய தொழில் ரீதியான நிறைய விஷயத்தை நம்ம எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. ஒரு 5000 லிட்டர் எண்ணெய் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 90 லட்ச ரூபா போட்டால் ஒரு 5000 லிட்டர் எண்ணெய் நாங்கள் பண்ணுற மெத்தடில் பண்ணணும்னா பண்ணலாங்க. இதுக்கும் நாங்கள் போட்டுக்கிற ரோட்ரி மிஷினு மரச்செக்கெல்லாம் போட்டால் இன்னும் டஃப்பாக இருக்கும். டைமிங், டியூரேஷன் எல்லாமே எச்சாகும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மரச்செக்கை போட்டு இன்றைக்கி இரும்பு செக்கை மாறவங்கள நாங்களே சந்திக்கிறோம், எங்கள் நண்பர்களே இருக்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நிறைய பேர் இரும்பு செக்குக்கு மாறிட்டு இருக்காங்க. அதனால் அதோட தேர்வு ரொம்ப முக்கியங்க. செக்கெண்ணெய் தொழில் நம்ம ஒரு நடுத்தரமாக பண்ணால் ஒரு 80லேருந்து 90 லட்ச ரூபா போட்டோம்னா ஆவரேஜாக ஒரு 10% கிடச்சுன்னா ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணால் நம்ம ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கலாங்க. இதுதான் இன்றைக்கி செக்கெண்ணெய் தொழிலோட நிலவரங்க. எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறதுங்க. உங்களுக்கு ஏதோ அனுபவம் இருந்தால் நீங்களும் இப்போ பகிரலாங்க. அதே மாதிரி தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கான கால சூழ்நிலை வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்குதுங்க. இது வரைக்கும் நாங்கள் ஒரு 7 வருஷம் இதில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒரு 6.5 வருஷம் தொழிலாகவும் அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிஷினை பார்க்கறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு, ஒரு எண்ணெய் எவ்வளோ வருது, என்ன ஏது, தொழிலெல்லாம் எப்படிக்கு அந்த ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 7 வருஷம் நாங்கள் இதில் ட்ராவல் பண்ணிக்கோங்க. இன்னும் நாங்கள் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போனால் தான் எங்களுக்கு நாங்கள் சொன்ன அந்த அச்சீவ்மெண்ட் ரீச் ஆகுங்க. ஒரு 5000 லிட்ரு
அதுவும் நல்ல தரமாக பண்ணி குவாலிட்டியாக பண்ணி அது ரீச் ஆகி அந்த 1,50,000 லட்ச ரூபா இன்கம் வரணும். அப்போ கடன்லாம் கட்டணும். ஒரு ஒரு 10 வருஷம் டைமுங்கிறது எங்களுக்கு எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு நடுத்தரத்துலேருந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்படி தான் இருக்குங்க சூழ்நிலை. அதனால் இந்த மாதிரி தான் தொழில் இருக்குது. யார் பண்ணாலும் நல்லா விசாரித்து தெரிஞ்சு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி கவனமாக பார்த்து பண்ணுங்கள். தொழிலுங்கிறது 100க்கு 100 சக்ஸஸ் இல்லை, தோற்றக்கூடாதுங்க. தொழிலுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும், ஸ்நேகிதி பிடிச்ச பொறுத்த வரைக்கும் யார் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் தோக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை அழகாக வாழ்றதுக்கு யார் தொழில் பண்ணாலும் ஜெயிக்கணுங்க. ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, நல்லபடியாக நட்டம் இல்லாமல் நல்லபடியாக ஓட்டணுங்க. ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றிங்க.